அட்லீஸ்ட் இங்கிலீஷ் இல்லைனாலும் இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டா புரிஞ்சுக்கிட்டு நீங்க தமிழ்ல பதில் சொல்ற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா கூட ஒரு டிரான்ஸ்லேட்டர் நிக்க வச்சிடணும். கவனம். என்ன ஆயிருப்பேன், செத்து தொலைஞ்சிருப்படா. ஒரு டிரான்ஸ்லேட்டர் நிக்க வச்சா அதை விட்டுட்டு அப்பட்டமா போய் ஒரு டிவி டிபேட்ல உட்காந்துக்கிட்டு, இப்ப நியூஸ் 18ல ஒண்ணு நடந்துச்சு. அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, இவர் ஒரு பதில சொல்றாரு. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். தமிழாவது உங்களுக்கு ஒழுங்கா தெரியுதா? தமிழ ஒழுங்கா உங்களுக்கு படிக்க தெரியுதா? தமிழ பார்த்து பேச தெரியுதா? முதல்ல கலவரத்தை நடத்தணும். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் கிமு கிப்புன்னு சொல்லுவாங்க. வம்சவாளி தமிழர்கள் அவர்கள். சேலம் உருட்டாலை அந்தரங்கத்துல தொங்கிட்டு இருக்கு. சங்கிலி பருப்பு தாலி அரிப்புங்கிறீங்க. அந்த மாதிரி தமிழும் இந்த லட்சணமா நீங்க படிக்கிறீங்க. கருணாநிதி உங்களோட புள்ளங்கிற ஒரே தகுதியை வச்சே நான் வருவேன் அப்படின்னா, அப்ப கீழே இருக்கிறவங்களாம் மூஞ்சிக்கு முன்னாடி வேணா கும்பிடு போடுவாங்க, பின்னாடி போனா ஏன் அந்த அழகு என்னையா தெரியும் அப்படின்ட்டு சிம்பிளா போயிருவாங்க. அதான் சொல்ற, அவருக்கு என்ன பிரெயின் இருக்கான்னு கேக்குறாரு. நீ மனுஷனா இல்ல மிருகமாடா? உனக்கு அறிவு இருக்காடா இல்ல மூளை இருக்காடா? அட்லீஸ்ட் ரோசமாவது இருக்காடா? இது கூட தெரியாம இருக்கேடா? நீ சாதா மாடா இல்ல எரும மாடாடா?